19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் தான் இந்தி வந்து இந்தியாவின் மொழியாக உருவாக்குவதற்கு மிக தீவிரமான வேலை பார்க்குறாங்க. இந்தி பேசாத பிரமுகர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்தியை வந்து கொண்டாந்து திரிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. இது துவக்கமே அப்படிதான். ராஜஸ்தானை சேர்ந்த மார்வாரி மொழி பேசுகிற இன்னைக்கு மார்வாடின்னு சொல்றவங்க தான் இந்தியை என்ன பண்றாங்கன்னா பிரதான மொழியாக கொண்டு வராங்க. அது வரைக்கும் இந்தியாவில் வட இந்தியாவில் பேசப்பட்ட பிரதான மொழி என்னன்னா இந்துஸ்தானி, பாரசீகம், இதுதான் பெருமளவில் பேசப்பட்டது. அப்புறம் உருது. நீங்க இந்தி திணிப்பை வந்து தனியா நீங்க பார்க்க முடியாது. நீங்க வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் இந்தி திணிப்பு, இந்தி மொழிக்கான முக்கியத்துவம், இது ரெண்டு பின்னி புனைந்து இருக்குது. 1756 நடந்த சிப்பாய் கழகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிப்பாய் கழகத்துக்கு பின்னால் தான் இந்தியாவில் பல்வேறு விஷயங்கள்ல வந்து உளவுத்துறையின் பின்புலத்துல, பிரிட்டிஷ் உளவுத்துறையின் பின்புலத்துல என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து இந்துத்துவ கருத்துகள், பார்ப்பனிய மேன்மை உண்டாக்குறது, இஸ்லாமிய எதிர்ப்பை பிரதானப்படுத்தி சுதந்திர போராட்டத்தை பேசுவதுங்கிற முறை கட்டமைக்கிறது. கிழக்கிந்திய கம்பெனி போய் பிரிட்டிஷ் அரசே பொறுப்புக்கு வருது அந்த சிப்பாய் கழகத்துக்கு பிற்பாடு. அப்படி வந்ததுக்கு பிற்பாடு தான் உளவுத்துறை பிரிட்டிஷ் அரசு வந்ததுக்கு அப்புறம் கட்டமைச்சதுக்கு பிற்பாடு தான் இந்தியாவில் இந்து முஸ்லிம் கலவரங்கள் அதுக்கு பின்னால தான் உருவாகுது. அதுக்கு முன்னால் கிடையாது. அது திட்டமிட்டு உருவாக்கப்படுது. அதை உருவாக்குவதற்கு இந்தியர்கள் அவங்க யாரை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, குறிப்பாக பார்ப்பனிய மேன்மை குறித்து பேசுறவங்கள, வணிகம் சார்ந்து இருக்கிறவங்கள அது பயன்படுத்துது. அவங்களோட சேர்ந்து பிரிட்டிஷ் அரசு பயன்படுத்துது. அப்படிதான் அது உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து உருது என்பது பொதுமொழியாக இருந்தது. அப்ப பாரசீகம், இந்துஸ்தானிங்கிறத எல்லாரும் பேசுற மொழி. உருதுங்கிறது முஸ்லீம், இந்தி எல்லாரும் கலந்து பேசுற மொழி தான். அப்ப இந்திக்கான ரோல் அங்க கிடையாது. இந்தின்னு ஒரு பெரிய மொழி அங்க கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்தியை இந்துக்களின் மொழியாக கட்டமைக்கிறாங்க.